அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரே ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான். உப்பு வியாபாரி அப்படின்னா என்னென்னா, உப்பை மூட்டையாக கட்டுவான். ஒரு சணல் மூட்டையில் உப்பை நன்னா கட்டி அதை அவன் ஒரு கழுதை வச்சுட்டு இருந்தான். அந்த கழுது மேலே ஏற்றின்னு உப்பு 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 ஆகலையோ உப்பு உப்புன்னு எடுத்துன்னு போவான். இப்போல்லாம் மாதிரியா கடைக்கு போய் நம்ம உப்பு வாங்க மாட்டோம். இப்போல்லாம் வாசலில் உப்பு வரும், அதில் உப்பு வாங்கிட்டு காசு கொடுப்பாங்க. அந்த உப்பு வியாபாரிக்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை மேலே அந்த உப்பு மூட்டையை வச்சு அவன் தினமும் நிறைய ஊர்களுக்கு போய் வியாபாரம் பண்ணுவான். உப்பெல்லாம் விற்றப்புறம் காசு வரும். அதை வச்சு அந்த கழுதைக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி தருவான். தானும் சாப்பிடுவான். மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தான். இப்படியே இருக்கச்சு என்னாச்சு, ஒரு நாள் மழை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உப்பு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். எப்படி முடியும்? உப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும் இல்லையா? சரி வேண்டாம்ப்பா, அவன் கழுது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் விட்டான். அடுத்த நாளும் மழை, அடுத்த நாளும் விட்டான். ஆனால் கழுதிக்கு உணவு கொடுக்கறதுக்கு, கழுதியை தடவி கொடுக்கறதுக்கு, கழுதியை அன்பு காட்டுறதுக்கெல்லாம் மறக்கலை. அப்படியே தான் அந்த பாசமாக தான் வச்சுட்டு இருந்தான். மழை பெய்யுது, அது என்ன பண்ணுவோம்? அது எப்படி போவோம் இல்லையா? அதனால் அது மேலே அன்போடையே வளர்த்துருந்தான். 2-3 நாள் கழித்து மழையெல்லாம் நின்று போச்சு. உப்பு வியாபாரி மறுபடியும் மூட்டையில் உப்பு எல்லாத்தையும் போட்டு, உப்புனா கல் உப்பு, அந்த கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி கழுதியோட முதுகில் வச்சான். கழுதை தூக்கிடுது. 2-3 நாள் சோம்பலாக இருந்தது இல்லையா? அதுக்கு இன்றைக்கி உப்பு மூட்டையை தூக்கின்னு போகிறது கொஞ்சம் சோம்பலாக தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் எழுந்து நின்றுது. வா, உப்பு வியாபாரம் பண்ணிட்டு வரலாம் சொன்னான். சரி, நான் ஒரு சோம்பேறித்தனமாக கொஞ்சம் ஆடியா செஞ்சு இப்படி கொஞ்சம் நடந்தது. ஏற்கனவே மழை பெஞ்சு இருந்தது இல்லையா? அதனால் கொஞ்சம் தூரம் போனோடனே அதுக்கு செய்கிற வேலையில் எப்போ இன்ட்ரெஸ்ட்டாக தானே செய்யணும். ஏனோ தானோன்னு செஞ்சால் அது என்ன சரியாக வருமா? வராதுல்ல. அதனால் ஏனோ தானோன்னு இது ரொம்ப சோம்பேறித்தனமாக காலை எடுத்துட்டு இஷ்டம் இல்லாமல் போச்சுல. அவன் செருக்கி அடிச்சு விட்டுட்டு ஒரு சேரில் அங்கே கீழே குளம் மாதிரி, அதான் மழை பெஞ்சிருக்கு இல்லையா? மழை பெஞ்சால் குளம் மாதிரி அங்கங்கே தண்ணி தேங்கின்னு இருக்கும் இல்லையா? அந்த தண்ணியில் துபுக்கடி மூஞ்சிருக்கு. அழுது அழாது 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 அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த கழுதியை முள்ள கஷ்டப்பட்டு தூக்கி விட்டான். ஆனால் பாவம், இவனோட உப்பு எல்லாம் இந்த தண்ணியில் கரைஞ்சே போச்சு. ஆனால் எழுந்து நின்ன கழுதைக்கு ஒரே சந்தோஷம். ஹாய், லேசாக இருக்கு, நம்ம முதுகு வலிக்கவே இல்லை, ஜாலி அப்படின்னு நினச்சிக்கலாமா? திருட்டுத்தனம் பண்ணலாமா? தப்பு தானே. இந்த கழுதைக்கு அந்த எஜமானன் எல்லாம் தானே கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நினச்சிக்கலாமா? அது நினச்சிடுது. ஆஹா, இனிமேல் இதான் ஐடியா. தினம் அப்படி வரணும், ஒரு ஷேர் இருக்கிற இடமா பார்க்கணும், காலேஜ் ஷாக்கிங் சரிக்கணும், புதக்கட்டையும் விழணும். விழுந்தா இப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் லேசாக வெறும் கொடி தூக்கி நடக்குதுன்னு இருக்குது, ஜாலியாக நடக்கலாம் அப்படின்னு உழைக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது? ரொம்ப எடுத்துனப்பட்டு ஐடியாவில் போட்டு விட்டுருக்கு மனசுக்குள்ளே. பாவம், அந்த எஜமானனுக்கு இது எதுவுமே தெரியாது. ஐயா பாவம், கழுதை விழுந்துட்டேன்ட்டு அது காலெல்லாம் தடை விட்டு, முதுகெல்லாம் தடை விட்டு, அந்த சேரெல்லாம் போக நல்லா அதுக்கு அலம்பி குளிப்பாட்டி அது நல்லா போற்றி விட்டு வீட்டுக்கு அழைச்சி வந்துட்டான். அன்றைக்கும் வியாபாரமே இல்லை. சாதாரண உப்பு வியாபாரிக்கு 3 நாள் 4 நாள் வியாபாரம் இல்லைன்னா எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும். பாவம், அவனுக்கு உணவே இல்லை அன்றைக்கி. இருந்தாலும் என்ன பண்ணுறது? கழுதி பட்டினி போட முடியுமா? கழுதிக்கு மட்டும் நல்லா வயிறு ரொம்ப கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டான். அடுத்த நாள் மறுபடியும் உப்பு அது நிறைய போட்டு கழுதை முதுகு மேலே ஏற்றி விட்டான்.
கழுது நல்லா ஐடியா பண்ணி வச்சுருக்குது. ஆஹா, எவ்வளோ சூப்பர் ஐடியா, இது இத்தனை நாளாக தெரியாது போச்சே, கண்ணா பின்னான்னு வயசுன்னு கிடச்சிருக்கோம் கழுதியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிட்டு இந்த மூட்டை எடுத்துன்னு போச்சு. கரெக்டாக எங்கேயான சேர் வரான்னு பார்த்துட்டே வந்தது. ஒரு இடத்து சேர் வந்தோடனே வேணுன்னே காலை சறுக்கி வச்சு பக்துன்னு விழுந்தது. இன்றைக்கும் இந்த உப்பெல்லாம் கரைஞ்சே போச்சு. பூ வியாபாரிக்கு சொல்ல முடியாத வேதனை. 5 நாள் 6 நாள் இதே கதியாக இருந்தால் அவன் என்ன பண்ணான்ப்பான். சரின்னு அந்த கழுதியை தூக்கி நிமித்தி, கழுதிக்கு தான் அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி போச்சே, அதனால் ஜாலியாக வெறும் மூட்டையோட வெறும் கொடையோட ஜாலியாக வீடு வந்து சேர்ந்துவிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த எஜமானனுக்கு ஒன்று தோணித்து. முதல் நாள் இது தெரியாமல் விழுந்தது, ஆனால் இன்றைக்கி அந்த பக்கத்தில் போய் வேணும்னே சரி விழுந்த மாதிரி விழுந்துருக்கு. வீட்டுக்கு நல்ல புத்தி கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கழுது படுக்க தூங்கி போயிட்டு, அப்பாடா நம்ம ஒன்று ஏமாற்றிட்டே இருக்கலாம், ஜாலியாக வேலையை செய்யாமல் என்னென்னா சாப்பிட்டு தூங்கினுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் வேலை செய்யாமல் சாப்பிட்டு தூங்கிட்டாக்கா எஜமானுக்கு எப்படி காசு கிடைக்கும் பாவம். அவன் எப்படி சாப்பிடுவான், கழுதிக்கு எப்படி சாப்பிடுப்பான். அவன் பார்த்தான், கழுது என்னென்னா தூங்கி போனதுக்கப்புறம் என்ன கோணி நிறைய பஞ்சு வாங்கி வந்து அடைச்சிடுச்சு. அடைச்சி அடுத்து காத்தால் கட்டி வச்சுட்டான். அதை கழுதிக்கு தெரியாமல் கழுது எழுந்தது. அதுக்கு தான் ஐடியா தெரிஞ்சு போச்சேன். கொஞ்சம் தூரம் போய் அந்த செருக்கு விட வேண்டியதானே, அப்புறம் ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அதனால் அது மூட்டையை முதுகில் சுமந்துடுது. திரும்பியும் ட்ரைங் ரொம்ப குஷியாகவே போச்சு. என்ன வேலையே கிடையாது இப்போல்லாம் தான் அப்படின்னு போய் அந்த தண்ணி வதான்னு பார்த்துட்டே இருந்தது. அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி போய் அந்த தண்ணி அந்த ஷேர் வந்தவொடனே ஃப்ரைக்கு சரிக்கு விழுந்துதே. திருப்பி ஏந்துக்கவே முடியல. என்ன கன்றாவி, தினைக்கு உப்பெல்லாம் கரைஞ்சி போயிருக்குமே, தினைக்கு ஈஸியாக இருக்குமே இந்த கோணி, நம்மளால் ஏந்துக்க முடியுமே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது, பஞ்சு. என்ன ஆகும், தண்ணியில் போனால் நொக்கு நழ ஆரம்பிச்சுது. ஏந்து வா சொன்ன, முடியலையே. ஏன் முடியல, ஏன் விழுந்த, இங்கே வரைச்சு இன்னும் நான் விழுந்து விடுறேன், இன்னும் நான் ஏந்து வரேன், எனக்கு ஏந்துக்கவே முடியலையே. முள்ளாத கஷ்டப்பட்டு எழுப்பினான். பாரு, யாரையும் எப்பவும் ஏமாற்றக்கூடாது, தெரியுதா. உண்மையில் நான் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிறேன். 5 நாளாக எனக்கு உப்பு வியாபாரம் கிடையாது. நானும் உனக்கு போகிற உணவை நான் குறைக்கலை. நான் சாப்பிட்றேனோ இல்லையோ உனக்கு கொடுக்குறேன். ஆனால் நீயும் இப்படி சீட் பண்ணுற, திருட்டுத்தனம் பண்ணுற, பண்ணலாமா கேட்டேன். பண்ணக்கூடாது. புரிஞ்சுட்டியா இப்போ? புரிஞ்சுட்டேன். நாளையிலேருந்து என்ன பண்ணுவேன்? சரிக்கு விழ மாட்டேன். எஜமானனுக்கு நேர்மையான ஊழியனாய் நடந்துப்பேன் சொல்லிட்டு அப்படின்னு அந்த எஜமானனும் அந்த கழுதியை மறுபடியும் பாசத்தோடு தூக்கி குளிப்பாட்டி அட்டினா உப்பு மூட்டை அது மேலே வச்சு சந்தோஷமாக உப்பு வியாபாரம் பண்ணான். இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க குழந்தைகளே.